ஹலோ, இந்த பனி காலங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஊர் பொதுமக்களுக்காக சரி அருமையாக நாடக மேடையில இருந்து நல்ல ஒரு தகர சீட்டி போட்டிருக்காரு. ஆமையா, அவங்க என்னமோ நல்லதுக்காக தான் போட்டாங்க. அதே ஒரு விஷயம் என்ன, செஞ்சவனும் கெடுவேன், ஆமா செய்யாத ஒரு பேரும் கெடுமனு ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா செஞ்சாலும் குறையாயிரும், கண்டிப்பா செய்யலனாலும் ஒரு குறையாயிரும். செஞ்சனால பூரா பேர் படுத்துங்கிறாங்க. ஆமா, இரண்டு சீட்டில பூரா பேரும் குளிருக்கு இறுக்கி போத்துக்கிட்டு அட இப்பதான் ஒவ்வொரு கப்பு சுப்புன்னு பாப்பாரு. ஆமா, உங்களுக்கு சீட்டி போட்டு விட்டு நாடகம் பார்க்க உட்கார வச்சா பூரா எப்படி படுத்து தூங்குவீங்க. இப்ப தூங்குவாங்க, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுவாங்க. எனக்கு என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி தெரியல மாமா. அப்புறம் புத்தாண்டத்துல சண்டை நடக்கிற மாதிரி தெரியும். ஐயோ என்னையா சொல்றேன், ஒரு நாள் கரையாமுறையா இங்க இப்பதான் பணம்னு வாங்கல, நேரம் இருக்கும் போல வீட்டுக்கார இப்பதான் காசு கொடுத்துருப்பாரு. இப்ப அவங்களே சோட்டம் தண்ணியை குழம்புல தண்ணியை ஊற்றி பலன் வாங்கிட்டு வரும். அப்படியே பிள்ளைய கையில பிடிச்சி ஆட்டுற மாதிரி. ஆமா ஆமா, அதுல ஆட்டின் அங்க ஆட்டின் ஒண்ணு ரவுண்டின் ஒண்ணு. சிறப்பான ஒரு என் தலையில போட்டு இருக்கு. நான் என்ன செய்யட்டு எல்லாத்தையும் சரி கட்டி நான் ஊர்ல நல்ல ஊர்கால திங்கிறதுக்குள்ள நீ எப்படிதான் ஆடும் நான் எனக்குத்தானே தெரியும். தேங்க காசு கேட்கக்கூடாது, பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா ஊர்லயும் காசுக்குன்னு ஆட மாட்டோம். நம்மளை பொறுத்த ஒரு விஷயம், நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கும், நமக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு பகுமானம், ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு உரிமையாளர்கள், நமக்கு ஒன்னொன்னா உதவி செய்யக்கூடிய உரிமையாளர்கள் இருப்பார். அந்த மாதிரி ஊர்ல பணம்னே எதிர்பார்க்க மாட்டோம். அதுல ஒரு ஊரான ஊரு நம்ம ஊர். கண்டிப்பா
கப்பல் டான்ஸ் பார்த்த கம்பெனி. ஆமா, அதுக்கு மேல யாரும் வெளியில பார்த்துக்க மாட்டேங்குது தெரியும் எங்களுக்கெல்லாம். நானும் வெளியில ஆடுற கம்பெனி எல்லாரும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னையா? உங்களை விடிய வரைக்கும் தூங்க விட மாட்டோம். என்ன காரணம்? இது விழா கமிட்டியாளர் பொறுப்பல்ல, நாங்களே முழு பொறுப்பு. ஆமா. என்ன காரணம்? உங்களை தூங்க வைக்கிற மாதிரி நாடகம் இது கிடையாது. ஆமா. உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா இப்ப எதிர்த்து வீட்டுக்கு போயிருங்க. ஆமா. இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தூக்கம் வந்தா ஆமா இங்கனையே படுத்து தூங்குங்க. தூங்குங்க. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் தண்ணியை போட்டு உங்களை எழுப்புவேன். அண்ணே, இன்னைக்கு பாண்டிச்சாமி நாடகம். எப்பா நீ நினைக்கிற தண்ணி இல்லப்பா, தண்ணி தெளிச்சு எழுப்பிடுவேன். அப்பெல்லாம் எந்திரிச்சு நாடகத்தை பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு குளிர்காலம் ஒரு மாதிரி அடிக்குதோ சரி, அப்பெல்லாம் புடைய மாம்பு சுருட்டி படுக்கணும், இங்கனே படுத்துங்க. ஆமா, செஞ்சு என்னை பற்றி ஆத்தமாக்கா யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடாது, போகக்கூடாது. உங்களை ஒரு காலத்தையும் விழுந்து எந்திரிக்கணும்னா ஒரு வாரம் ஆகும். ஆமா ஆமா, அது வரைக்கும் எனக்கு சம்பளம் தரமாட்டாங்க. கண்டிப்பா. அதனால மொத்த பேருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பவே சம்பளம் தர மாட்டாங்க. சும்மாரு சும்மாரு அதெல்லாம் மைக்ல சொல்லாது. இதெல்லாம் நம்ம ஊரியா, இதெல்லாம் நம்ம அம்மா சமுத்திரம் சிறப்பான ஊர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, மாமி மச்சன ஊர், அங்கம் பங்காளி ஊர், சரி, பொண்ணெடுத்த ஊர், சரி, இந்த 3 ஊர்லயும் மட்டும் சம்பளத்தை எதிர்பார்க்கவே கூடாது. நாடகக்காரங்க எனக்கு மேலே புள்ள இருக்குது, நீ உனக்கு கை கொடுக்குறேன். எது சம்பளம் எதிர்பார்க்க மாட்டேன். யாரு அழுகாம போனா சரி. சரி, ஏதாவது பேரன்பார்ந்த பெருமை பெருமதி. ஏனே அவருக்கு ஏற்கனவே ஒரு மோசமான ஒரு நான் கத்தும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. அம்மா எனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து நாடகம் நடிக்க வச்சிருக்காங்க? நான் பேசணும், நீங்க கேட்கணும். அதுக்குதான் பொறுப்பு. பேசுறவனை விட உட்காந்து பார்க்குறவங்கள அறிவு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிப்பாகணும். ஆனா நீங்க இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எடுத்து வந்திருக்கேன். இன்னொரு தடவை யாராவது பேசுறதோ கத்துறதோ என் காதுல விழுந்தால் மேடல் இருந்து பேச மாட்டேன். கீழே இறங்கி வந்து டீ வாங்கி கொடுத்து குடிக்க வைப்பேன். நல்ல மனுஷன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கிட்டேன். அதனால நாடகம் பார்க்க வேண்டிய வேலையை பேரன்பார்ந்த பெருகளே, பெருமதிப்பிற்கு மனிதனுடைய தாய்மகளே, நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களே, சிறப்பு சிறப்பு கமிட்டிகளே, பள்ளிச்சிறு மாணவனை மாணவர்களே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே, உங்களுக்கு 2 பாயாடா, நீங்க ஊர்ல பேசுறா. அதுலயே நீங்க பூரா பின்னாடி வந்தாங்கப்பா. ஏன் காஞ்சாலத்துல மூஞ்ச பார்க்க அதுல என்னைய ஒருத்தன் கழிவு வெளியே ஊத்துனாண்டா. அவன் மைக்கேல் சொல்லணும்னா கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. அது வேண்டாம். இருந்தாலும் இவரை அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போனேன், திண்ணை நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் ஒரே ஒரு திருட்டு கட்டை மணிவேலும் ஆகிய இது போன்ற சில கம்பெனிகளே அண்ணன் என்னைக்குடா மதுரை சிவகங்கைன்னு வேலைக்கு போவேன். அன்னைக்கு அத்தாச்சி முதுக சுரண்டலாம்னு இருப்பாங்க. ஆசிரியர்ல கூட உன்னை தனியா விட்டு நான் ஊருக்கு போக மாட்டேன். ஏன்னா நீ என் வீட்டுல குடும்பத்தை கட்டு விட்டு போயிருவேன். அப்படிலாம் இருந்தாலும் வந்து எனக்கு நல்ல உலகம் பாசமும் நல்ல வசதி அருமை மாமா எங்களது நாடகத்தின் அமைப்பாளமாகி மிருதங்க வித்வான் மானாங்குட்டத்தை சேர்ந்த பாசமுது அன்பு மாமா கே நைனா கோபி அவருடைய கலைப்பு சபாகி நெஞ்சாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் ஒரு ஜோரா கைதரு மாமா, எல்லாம் கைதரு, எல்லாம் ஜோரா கைதரு. பயலு கூட கை கட்டுறாங்க. ஏத்தா உங்களுக்குலாம் என்ன ചോദിச்சாங்க கையில என்ன இழுப்பா? எல்லாம் கை கட்டலாம்ல. கை தட்டு, ஜோரா கை தட்டு. பெண்கள் கை கட்டணுமா? சரி பரவாயில்ல, கை தானே தட்ட மாட்டீங்க. இந்த நாடகத்தை பொறுத்தளவு
எல்லா நாடகமும் எங்கள் நடிக்க விட்டு நீங்க பாப்பீங்க. ஆமா. இந்த நாடகத்துல உங்களை ஆட விட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம். ஒரு நாடகம். அதுல இந்த நாடகம் ஆமா. இந்த சத்த நேரம் ஒரு ஒரு 1.25 மணி நேரம். ஆமா. அப்புறம் இருக்க உங்களெல்லாம் எப்படி கைதிட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இருந்தால் நல்லபடியாக இந்த கோவில் வாசலிலே அருள்மிகு ஸ்ரீ காட்டம்மன் கோவில் வாசலே ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு நடக்கூடிய நாடகமாக இன்று கலைஞர் சிறமுறை நடைபெறுகிறது. அருமையாக இங்கு சிறமுறையாக ஒளி பதிவினை செய்து கொண்டிருக்கூடிய எங்களது அலங்கம்பட்டியை சேர்ந்த பாசமுக அன்று பாசூரிய அருமை அண்ணனுமாகிய மணி அவர்கள் நல்ல ஒரு அருமையான ஒளிப்பதிவு. மற்ற யூடியூபர்லாம் வந்தாங்கன்னா தூக்கிடுவாங்க. ஆமா. அண்ணன் ஜூம் பண்ணி நல்லா எடுத்து என்ன சொல்ற? ஒரு நடிகர் வீடியோக்குள்ள எல்லாரும் வீடியோ சரியான நேரத்துக்கு உங்களோட செல்ல வந்து சேரும். மற்றவங்கள ஏமாற்றுவாங்க. ஆமா. எங்க அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. அவங்களாலதான் நாங்களாம் ஃபேமஸ். அதனாலதான் அண்ணனை வச்சுட்டு நாங்களும் சம்பாதிக்கிறோம். ஆமா. எங்களை வச்சுட்டு அவர் சம்பாதிக்கிறாரு. அண்ணா அதை ஒத்துக்க மாட்டாரு. கஷ்டம் இருந்தாலும் முதல்ல அம்மன் கோயில் வாச நல்லபடியாக அம்மனுக்கு வணக்கத்தை தெரிவித்து விட்டு சிறமுறையாக அங்க அது யாருப்பா மணி சித்தப்பாவா? சரி 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 உனக்கு கையாளா என் கொடுமையா பாரு. அதுல நீ சும்மா கையை வச்சு திருப்பினா திரும்ப போகுது. அரே அரே யாரா நீங்க சவுண்ட குறைங்களா? நானே இருக்கக்கூடாது எப்படா சரிக்கிறது தெரியாம இருங்கடா. ஐயோ இருக்க காட்டம்மா என் குடும்பத்துக்கு எப்படியா நல்ல பருப்பு வச்சு வந்திருக்காங்க காசு கொடுத்து இந்த கும்பல் நான் எப்படா ஹலோ நல்ல முறையாக முதல்ல அம்மனுக்கு வணக்கத்தை தெரிந்து விட்டு ஆமா. உள்ளூர் தெய்வத்தை முதல்ல வணங்கணுங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தாங்க தொழில் நடத்தாலும். ஹலோ எங்க போனாங்க? கருணை உள்ளதோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து அருள்மாறி பொழிகிறாய். மகிழையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா ஆயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி
திருட்டு போய் மாதிரியே வர்றாங்க ராத்திரி. ஐயோ சரி இருந்தாலும் ஏக்கா இந்த பின்னாடியில உட்காந்துருக்கிற பப்பன் மூஞ்சி தெரியுது அந்த மரத்துக்கு அடியில. என்ன காரணம் உன்னை மட்டும் அது பார்த்தா எனக்கு என்னன்னே தெரியல மாமா. முங்கூட்டி இடம் கலக்குது. ஆமா ஏன் போய் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏக்கா எந்திரிச்சு முன்னாடி வாங்க. ஒரு இடம் இருக்குல்ல முன்னாடி வாங்க. அப்படிதான் சம்பளத்தோட காலையில சம்பளம் தருவாங்க முன்னாடி வாங்க. எது சம்பளம் கொடுப்பீங்கல்ல யாருக்கு? அவங்களுக்கு. ஏன் சம்பளத்தை கொடுக்குறேங்க? எல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. நீங்க போய் பின்னாடி உட்காந்து காலைல வந்திருக்க பப்புன்னு என்ன குறை சொல்லக்கூடாது. கண்டிப்பா அதான் முக்கியமான விஷயம். ஆமா நீங்க போய் பின்னாடி உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோமா. சரி ஒரு வயசான அம்மா பின்னாடி உட்காந்து ஒரு மரத்துக்கு அடியில. சரி என்னமா அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவ்வளவு இடம் இருக்கு, எந்திரிச்சு முன்னாடி வாமா எந்திரிச்சு முன்னாடி வாமான்னு. சரி அந்த அம்மா நல்லா எந்திரிச்சு வந்துச்சு. ஆமா வந்த உடனே இப்படி முன்னாடி நின்றுட்டு பாய ஒரு உதறுச்சு. சரி என்னம்மான்னு. வேற ஒண்ணும் இல்ல. சரி பின்னாடி இருந்து பார்த்து பப்பன் முகம் தெரியல, முன்னாடி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப நல்லா இருக்காமான்னு. சரி அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சுவாரு, பப்பன் முகரை சப்பி போட்ட கொட்ட மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். இது எனக்கு தேவை மச்சிடா. அந்த அம்மா அங்கேயே உட்கார வச்சிருக்கலாம். அதோட பெரிய விஷயமா என்ன முன்னாடி உட்காந்து அம்மா தேம்பி அழுகுது. தெரியல. சரி பேசுனா சிரிக்கும். ஆமா பாடுனா அழுகுது. பேசுனா சிரிக்கும். பாடுனா அழுகுது. என்னடா கொடுமையா இருக்குது. போட்டுக்கிட்ட இந்தமா ஏமா பேசுனா சிரிக்கல, பாடுனா அழுகுற, ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். சரி அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. வேற ஒண்ணு இல்லை தம்பி, நாங்க வளர்த்த நாய் ஒரு நாளைக்கு முன்னாடி ரோட்ல அடி விட்டு செத்து போயிட்டு. நாயினா வளர்க்கறதும் ஜாகிறதும் சாதாரண விஷயம். அதுக்கு ஏமா நாடகம் மேடைக்கு முன்னாடி உட்காந்து இப்படி அழுகுற அப்படின்னு நான் கேட்டேன். சரி அதுக்கு ஒரு பதில் சொல்லுச்சு. என்ன வேற ஒண்ணு இல்லை தம்பி, நாயை நினைச்சு அழுது, இப்ப நாயை நினைச்சு அழுகல, பொண்ணை நினைச்சிட்டு அழுகுறேன்னு. என்ன மஞ்சளுக்கு நீங்க என்ன நினைச்சு அழுகுறேன்னு அதுக்கு பதில் சொல்லிச்சு. எப்படி வேற ஒண்ணு இல்லை தம்பி, நாங்க வளர்த்த நாய் ராத்திரி 10 மணி 11 மணி ஆனா கத்து நீ கத்துறத பார்த்தா இங்க விட்டு நாய் வந்துருச்சு பாடுச்சு. அடி பித்தமுண்ட ஓ வீட்டு நாய் கத்துறது நான் கத்துறது ஒரே மாதிரி இருக்காங்களா ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பொன்னதரமாக எழுதக்கூடிய இன்று 26 வண்ண கலைஞர்கள் தாங்கள் சிறுடும் சிறப்புடும் பாதுகாத்து வருவது. திருச்சி மாவட்டம் மருகபுரி வட்டம் அம்மா சுந்தரம் கிராமம் புதூர் அருள்மிகு திருநங்காட்டு அம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு சென்னை வாழ் தேவர் நல சங்கம் சார்பாக நடத்தும் 39ஆம் ஆண்டு நாடகம் இன்று சிங்கவார வண்ண கலைஞர்கள் திரு பிபி அழகர் டிடிசி தலைமை பெரியதனம் அம்மா சித்திரம் மற்றும் அவர்கள் தலைவர்களும் திரு எம் அழகு பெரியதனம் அம்பலவாரன்பட்டி திரு எஸ் ராமசாமி எக்ஸ் தலைவர் நாட்டாமை ஏ புதூர் மற்றும் திரு எல் மருதமுத்து பெரியதனம் சிலம்பப்பட்டி மற்றும் திரு ஆர் காமராஜ் பெரியதனம் சின்னமணியின் உரிச்சி மற்றும் திரு டி சீனிவாச கோனார் பெரியதனம் காடே கோன்பட்டி அவர்கள் முன்னிடம் நடக்கூடிய நாடகமாக ஸ்ரீ பாண்டி சாமி நாடகம் இதோ இனிதோ. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்களுக்கு இருக்கிறாம் தெரியாமல் சொல்வதற்கு கடமையிட்ட வேளைகளே நாடக உலகின் அவரச நாயகன் செல்லப்படலாம் தனக்கென்று வெற்றி முறை சூட்டக்கூடிய பாசமிகு அன்பு பாசமிகு அருமை மாப்பிள்ளை ஆகி பூனையூரை சேர்ந்து கேபி கார்த்திகேயன் அவர்கள் இவர்கள் உங்கள் முன் வெள்ளை சாமியாடி பார்த்துக்கின்றார். வாங்கய்யா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகளை கொண்டதை கண்டு எதிர்பார்த்தோம் ஐயா. வாங்கய்யா வாத்தியாரையா அவர்கள் பாசமிகு அன்பு பாசமிகு அருமை சகோதரி பாட்டுகின்ற இவரார் இவர்கள் பாட்டு சொல்லுவதை காணக்கூடிய கவிதஸ்ரீ ஏபி பூபதி ஸ்ரீ அவர்கள் இவர்கள் உங்கள் முன் வெள்ளையமாளாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். மகமாகி சமய பூரத்தாயே உன் மகனுக்கு எல்லாம் நீயே சொல்லியதில் தலைவீதம் சோவி தற்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தற்குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாகி சமய பூரத்தாயே மகனுக்கு எல்லாம் நீயே. அருமையான பாடல் யார் விசாரிச்சேன்
எப்படி கரெக்டா சொல்ற? பரவாயில்ல இருக்கும். காலையில தான் உனக்கு தருவேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னையா? ஏன் தெரியுமா அந்த விஷயம் எல்லாரும் பிடிக்கிட்டேன்? ஏன் காரணம் என்ன? சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க. அம்மா அம்மா அப்படிதானே? அப்படிதானே? நீ என்ன கையில இந்த விஷயம் தானே பிடிக்கிட்ட, நான் கை விஷயம் அடிப்பேனேங்கிறேன். அப்புறம் அது உண்மைதான். ஆமா. அன்னைக்கெல்லாம் பெரியவங்களுக்கு சின்னவங்க பயன்றது ஒரு காலம். என்ன அப்போ இங்கே உட்காந்துருக்க பெரிய மனுஷன்லாம் கேளு, இங்க இருக்கிற பெரிய மனுஷன்லாம் கேளு. உண்மையாலுமே அன்னைக்கு காலம் வேற, இன்னைக்கு இருக்க காலம் வேற. அன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு பயில கிணத்து பக்கத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். ஆமா. பக்கத்து வீட்டுக்கார யாராவது பார்த்தானா, சொன்னா மட்டும் போதும். சரி, அவங்க சொல்லிருக்கவே மாட்டார். நம்மால கையோட காலோட மூத்தரை அடிச்சுக்கிட்டு வீட்டுல வந்து கப்பு சுப்புன்னு படுத்திருப்பார். காத்த குடுறே வந்து அப்பே வந்தான்னா சாட்டை வார எடுத்தானா வெள்ளுக்கே உடிச்சு தோலெல்லாம் அஞ்சு போயிடும். ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க காலத்துக்கு இதெல்லாம் ஒரு பயம் இருக்கா? இல்லைங்க, கிடையாது. ஏன் வாய் சும்மா இல்லாம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு புத்தி உள்ள ஆளுங்க யாரும் புத்தி சொல்லாதீங்க. முக்கியமா 12 வயசு 15 வயசு பயிலுக்கு சொல்லாது. கண்டிப்பா பெரிய வயசு பயில கூட கேட்டுவாங்க. 20 வயசு 22 வயசு 24 வயசு அவங்க கூட கேட்டுவாங்க. இந்த உட்காந்துருக்க வயசுல 5வது 6வது 7வது 8வது இவங்க மாதிரி பயில்கிட்ட மட்டும் புத்தியே சொல்ல கூடாது. ஏன் வாயை சும்மா இல்லாம ஒரு 4 நாளைக்கு நாடகம் நடிச்சுட்டு, சரி காலைல வீட்டுக்கு வெள்ளனா பக்கத்துல நம்ம மணப்பாறை மஞ்சப்பட்டிட்டு நாடகம் நடிச்சுட்டு, சரி வெள்ளனா போகும்போது எங்க அம்மா போன் பண்ணிச்சு, நாங்க டீயை வாங்கிட்டு எங்க ஊர் ரோட்ல போயிட்டு இருக்கேன். சரி போயிட்டு இருக்கும்போது 1/2 கிலோமீட்டர் தானோட ஒரு மொட்டை கிணறு. அதுல இப்பதான் தண்ணி சேர்ந்து இருக்கு. அங்க ஒரு பய காலைல பள்ளிக்கூடத்துக்கு போறேன். ஒரு 7:30 மணி இருக்கா. பேக்க போட்டுக்கிட்டு நின்னேன். சரி நான் ஒரு மிரட்டி பார்த்தேன். சிங்காரம் வேணாம், ஓரியம் கொப்பேட்டை சொல்லவாடான்னு அப்படிதான் நான் சொன்னேன். அப்ப மாதிரி பயந்துட்டு மூத்திரம் அடிச்சு ஓடுவாங்க நான் நினைச்சு சொன்னேன். அவன் திரும்பிக்கிட்டு என்ன ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன? என் மானமரியாதே காத்திலே இருக்காயா. விரல் ஓட்டுறதுக்கு ஒரு 20 பேர் வந்து இறங்கினாங்க டிப்பர்ல. சரி கரெக்டா அவங்களும் இறங்க இவன் சொன்னான் பாரு. யாராக பெருமாள்மைய பப்புனா நீ போதுன்னா ஓத்தா கொம்பால குட்டை விழுண்டாங்க. என்ன விஷயம், நம்மளும் ஓத்தா கொம்பாண்டாங்க. நம்ம மான மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நல்ல வேலை 20 பேர்த்தோட முடிஞ்சு வச்சு வெளியூர் ஆளுங்க, உள்ளூர் ஆளுங்கன்னா மானம் ஜெயிச்சு மந்த கட்டு போயிருக்காங்க. அது போல இல்லாம இவருடைய பாசமுகு அன்பு பாசமுகு கருமணி கருணாவில் உள்ள பாசமுகு கருமணி புதுப்பட்டியை சேர்ந்து பாசமுகு அன்புண்ணா. உண்மையாலுமே எனக்கு பொட்டு வச்சது எத்தனையோ பேர். எனக்கு வாத்தியாரெல்லாம் யாரும் தெரியாது. ஆனா குருநாதர் ஏகப்பட்ட பேர். மானசிய குருநாதர் பொட்டு வச்சதுல முக்கியமான ஆள்னா எங்க அண்ணன் கருமலை கருகாமல் உள்ள புதுப்பட்டியை சேர்ந்து எம்பி சின்னத்துறை அவர்கள் பிறகுபடி உங்கள் முன் சேதுபதியாகவும் அந்த மதுரை பாண்டி மூடி முகத்தை யாரெல்லாம் பார்க்கலையா, காலையில 4 மணிக்கு அவர் முகத்தை பாருங்க. அந்த பாண்டிமுனி முகம் அச்சு அசல அமைதுனா எங்க அண்ணன் சின்னத்துல ஒரே ஆளுகிட்ட இவர்கள் உங்கள் முன் பாசமுக அன்புனார் சின்னத்துறை அவர்கள் இவர்களுடைய சேதுபதியாகவும் மதுரை பாண்டிமுனியாக நீ காத்து கொண்டிருக்கின்றார். உனக்கும் தோழர்களே கொண்டு கூடுதல், உனக்கும் அவதி என்று கொஞ்சம் பாடுங்கள். உனக்கும் தோழர்களே கொண்டு கூடுதல், உனக்கும் அவதி என்று சிந்து பாடுங்கள். வேடுவதம் இல்லாத சமுதாயக்காரர் என்ற வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழியை கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழியை கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லாகி கோவில் நாடும் நாளைக்கும் இல்லாம இல்லை என்றாக. அவரை தொடர்ந்து அவர்களுடைய இவர்களுடைய ஆரம்ப சக்கரவர்த்தி ஆஹா மாலை விட்டமே. மாலை விட்டோம்னா நீ குச்சியே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, படுத்து தூங்குறதெல்லாம் தப்பு கிடையாது. மாடு வரும்போது எந்திரிச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க மாடு கிழட்டு மாடு. கிழட்டு மாடு? ஆமா, அதுக்கு ஏற்கனவே கால் கொஞ்சம் நொண்டி. என்ன சொல்ற? ஆமா, குத்துறதுலாம் ஈஸியா அப்படி லேசா தலை கீழே கும்பிட்டு அப்படி தூக்குச்சுன்னு வச்சுக்க. சரி படுத்துக்கால் கூட சீட்டில முட்டை வேண்டிதான் மட்டாருன்னு. அதுக்காக நீங்களும் ஆர்வ குளாரில் மாட்டை பிடிச்சி கொடுக்கும் தயவு செஞ்சு யாரும் பிடிச்ச கூடாது. ஆமா அப்படிதான் மதுரை பக்கம் போதையை விட்டு 2 பேரும் பிடிச்சாங்க.
என்னார் மணி அவர்கள் ஜண்டு கண்டு காலையா நீ காது